ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்னைடர் ஏடிவி 212 விஎஃப்டிக்கு பிஐடி அச்சீவ் பண்ணுறதுக்காக விஎஃப்டி யூஸ் பண்ணி பிஐடி நம்ம பண்ணுவோம் இல்லையா? பம்ப் ஸ்டேஷனில் இப்போ ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிஐடி நம்ம செட் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன பேசிக் ஒயரிங்கு, அதுக்கு பேசிக் செட்டிங்ஸ் என்ன, ஹார்ட்வேர் சைடும் ஹார்ட்வேர் செட்டிங்ஸும் ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பிஐடினா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பாருங்க. இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஒரு யூனிட்டை செட் பாயிண்ட்டை வச்சு ஒரு யூனிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் தான், இல்லைன்னா ஒரு லாஜிக் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா பிஐடி. இது வந்து மேக்ஸிமம் வந்து பம்ப் ஸ்டேஷனில் வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஷரை பைப்லைனில் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து அந்த விஎஃப்டிக்கு வந்து ஒயரிங் என்ன பண்ணணும், ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் என்ன பண்ணணும், அப்புறம் அதுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன பேராமீட்டர் செட் பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்னைடர் ஏடிவி 212 விஎஃப்டி. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பவர் சைடு தெரியும் நமக்கு, 3 பேஸ் இன்கமிங், 3 பேஸ் அவுட் கோயிங் டு டேரக்ட்லாம் மோட்டர். ஓகேங்களா? சில பேர் கான்டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்ட்ரோல் சைடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் சைடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஎஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டார்ட் கமாண்ட் வந்து 2 டைப்பாக கொடுக்கலாம். ஒன்று வந்து லோக்கல் கீபேட் த்ரூவாகவும், இன்னொன்று வந்து ரிமோட் த்ரூவாகவும் கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிஐடி உங்களோட விஎஃப்டி வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆன் த கீபேட் அப்படின்னா நீங்கள் லோக்கல் மோட்லேயே நீங்கள் டேரெக்டாக ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம அதுக்கப்புறம் பண்ணுற பேராமீட்டர் செட்டிங்ஸ் வச்சு இது வந்து பிஐடி ஒர்க் ஆகும். இல்லை நான் வந்து எக்ஸ்டர்னலாக சுவிட்ச் த்ரூவா இல்லைன்னா வந்து ஒரு ரிலே த்ரூவா கொடுக்குறேன் அப்படின்னா ரிமோட்டில் 24 வோல்ட் வந்து ரிமோட் செலக்ட் பண்ணி 24 வோல்ட் ஒரு ரிலே த்ரூவா சுவிட்ச் த்ரூவா எஃப்க்கு வந்து ஒரு ஸ்டார்ட் கமாண்ட் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் தான் வந்து அனலாக் இன்புட் வந்து மெயினாக கொடுப்பாங்க. அது வந்து ப்ராசஸ் வேல்யூ இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர்லேருந்து இப்போ வந்து எவ்வளோ ப்ரெஷர், கரண்ட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் அதோட இன்புட்டை வந்து கொடுக்கறது வந்து ப்ராசஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ப்ரெஷரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணுற பார்த்தீங்களா, அது வந்து செட் பாயிண்ட் இல்லைன்னா செட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ விஎஃப்டிக்கு வந்து பேசிக்காக 3 இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? ஒன்று வந்து ஸ்டார்ட் கமாண்ட், இன்னொன்று வந்து ப்ராசஸ் வேல்யூ ஃப்ரம் டிரான்ஸ்டியூசர், இன்னொன்று வந்து செட் வேல்யூ. அது வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு அனலாக் இன்புட்டாவோ கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து விஎஃப்டிலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கமாண்டு வந்து நம்ம எஃப்ல கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ப்ராசஸ் வேல்யூ, அதாவது ப்ராசஸ் வேல்யூனா டிரான்ஸ்டியூசரோட இன்புட். ஓகேங்களா? அது வந்து நம்ம விஎஃப்டியில் கனெக்ட் பண்ணோம். அது வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா விஐஏ விஐபி அப்படின்னு 2 அனலாக் இன்புட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களோட டிரான்ஸ்டியூசர் வந்து 4 to 20 மில்லி ஆம்பியரா 0 to 10 வோல்ட்டா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட டிரான்ஸ்டியூசர் வந்து நம்ம 4 to 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 4 to 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 4 to 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்டியூசருக்கு இன்புட் பார்த்தீங்க, கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட் ஒரு சப்ளையும், அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு அவுட்டு மட்டும் விஐஏல வந்து கனெக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நெகட்டிவ் அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்கள் 0 to 10 வோல்ட் வந்து உங்கள் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசராக இருந்துச்சு அப்படின்னா 24 வோல்ட் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் 0 to 10 வோல்ட், அப்புறம் அதுக்கு காமன் இருக்கும். ஓகேங்களா? டிரான்ஸ்டியூசர்ல காமன். ஓகேங்களா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். அது வந்து அந்த விஎஃப்டிலே இருக்கும். விஐஏ சிசி அப்படின்றத காமன், அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செட் பாயிண்ட். இப்போ செட் பாயிண்ட் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸ்டர்னலா இன்னொரு பொட்டன்ஷியோமீட்டர்ல அனலாக் இன்புட்டா கொடுக்குறோமா, இல்லை வந்து கீபேடிலே அப் அண்ட் டவுன் கீபேடிலே நம்ம செட் பண்றோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ்ல நம்ம வந்து பண்ணணும். அதை வந்து நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கீபேடிலே வந்து நான் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
இப்போ நீங்க எக்ஸ்டர்னலா இன்னொரு பொட்டன்ஷியோமீட்டர் இல்ல வேற ஏதாவது இன்புட் சோர்ஸா கொடுக்கறது இருந்தா அதை நீங்க வந்து விஐபில வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒயரிங். அதே மாதிரி ஹார்ட்வேர் செட்டிங். அங்க அந்த விஐபியில் பாத்தீங்கன்னா சுவிட்ச் 100 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா விஐஏ விஐபி ரெண்டுத்துக்குமே வந்து வோல்டேஜ் சோர்ஸா கரண்ட் சோர்ஸா அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்புட் பாத்தீங்க அப்படின்னா விஐஏல நம்ம கொடுத்துருக்கோம். அதனால விஐஏ வருது வந்து கரண்ட். நான் வந்து நம்ம வந்து 4 to 20 மில்லி ஆம்பியர் நம்மளோட டிரான்ஸ்டியூசர் வந்து இன்புட்னு சொன்னேன். அதனால வந்து கரண்ட் சைடு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கரண்ட் சைடு அந்த சுவிட்ச் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது பேசிக் ஒயரிங் வித் ஹார்ட்வேர் செட்டிங் நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து இதுக்கு வந்து பேராமீட்டர் எப்படி செட் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர் பேசிக்கா செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து சிம்பிளா பார்த்துடலாம். நீங்க ஸ்டார்ட் கமாண்ட் க்ளோஸ் பண்ண உடனே பிஐடி எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? பிஐடி எனேபிள் ஆன உடனே விஎஃப்டி வந்து செட் பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு 3 பார் செட் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ப்ரெஷர் வந்து 2 பார் தான் இருக்கு அப்படின்னா விஎஃப்டி வந்து ரன் ஆகி 3 பார் வந்து ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த கரண்ட் பார் வந்து இன்புட் வந்து விஎஃப்டிக்கு வந்துட்டே இருக்கும். எப்போ அந்த டிரான்ஸ்டியூசரோட இன்புட் வந்து 3 பார் அப்படின்னு விஎஃப்டிக்கு போகுது, அப்போ வந்து விஎஃப்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஸ்பீட் ஆகி விஎஃப்டி வந்து நார்மல் ஆயிடும். எப்போ ப்ரெஷர் குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விஎஃப்டியோட இன்புட் வந்து சென்ஸ் ஆகி அது ஸ்பீடை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றது மூலமா கரெக்டா நம்ம செட் பண்ற பாரை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வயரிங் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து பேசிக் செட்டிங்ஸ் என்னென்ன பண்றது அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்னைடர் ஏடிவி 212க்கு தான். நீங்க வேற பிராண்டு விஎஃப்டியில் பண்றதா இருந்தா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயரிங்கும் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேராமீட்டர் செட்டிங்கும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து அதுக்கூட பேராமீட்டரோட நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு 5-6 செட்டிங்ஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இதுல வந்து இது வந்து நான் ஸ்னைடரோட இதில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிரீஃபா வந்து டேட்டா ஷீட்லேயே என்னென்ன செட்டிங்ஸ் அது எதுக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரெஸ் த மோட் பட்டன் அன்டில் யூ சி த ஏயுஎஃப். ஓகேங்களா? மோட் பட்டன் நீங்க வந்து அந்த ஏயுஎஃப் வருவதில் நீங்க ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது ஏயுஎஃப் வந்ததுக்கு அப்புறம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து எஃப் டாட் டாட் டாட்னு வரும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க என்டர் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா வச்சுங்க, அது வந்து அந்த ப்ரோக்ராமிங் மோடு ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அப்போ வந்து F360. ஓகேங்களா? ஸோ F360ல போயிட்டு அந்த பேராமீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஐடி எனேபிள். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து F360ல என்னென்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? F360 இப்போ பாருங்க, F360ல பிஐடி கண்ட்ரோல் எனேபிள் அங்க போயிட்டு நீங்க வந்து ஒன்னு செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? பிஐடி வயா விஐஏ. ஓகேங்களா? ஸோ இது நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஐடி வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ் போட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்த இந்த செட்டிங் 360ல நீங்க வந்து பேராமீட்டர் ஒன்று செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்த உடனே பிஐடி வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? அது எனேபிள் ஆன உடனே அதுக்கு என்ன இன்புட் வருதோ அதுக்கு என்ன செட் பாயிண்ட் வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி விஎஃப்டி வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்என்ஓடி. ஓகேவா? எஃப்என்ஓடி தான் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா? எஃப்என்ஓடினா ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் மோடு. ஓகேவா? அதாவது செட் பாயிண்ட் நம்ம எங்க கொடுக்குறோம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்என்ஓடி செட் எஃப்என்ஓடி ஆஸ் யுவர் பிஐடி செட் பாயிண்ட். ஓகேவா? நீங்க வந்து செட் எஃப்என்ஓடியில் போயிட்டு செட் டு 3 இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த அப் அண்ட் டவுன் ஏரோஸ். ஓகேவா? எஃப்என்ஓடியில் நீங்க போயிட்டு 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் ஏரோ நான் இங்க சொன்ன மாதிரி. ஓகேவா? அப் அண்ட் டவுன்ல வந்து நம்ம செட் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து 1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வச்சுக்க ரெஃபரன்ஸ், அதாவது செட் பாயிண்ட் த்ரூ விஐஏ. நீங்க 2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் த்ரூ விஐபி. நீங்க ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் விஐஏ கொடுத்துட்டு செட் பாயிண்ட் விஐஏல கொடுக்க முடியாது. ஒன்னு விஐபி இல்லைன்னா இதில் தான் நம்ம ஏரோ அப் அண்ட் டவுன் ஏரோல் தான் கொடுக்கணும் கீபேட்ல. அதனால நம்ம வந்து F1 வந்து கீபேட்லேயே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட்ஸ், அதாவது டிரான்ஸ்டியூசரோட இன்புட்ஸும் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்டியூசரோட மினிமம் மேக்சிமமும் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியோட மினிமம் மேக்சிமமும் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ
F201ல போனீங்க அப்படின்னா அந்த பேராமீட்டர்ல நீங்க 20% வைக்கணும். ஓகேவா? F201ல போயிட்டு 20% அப்படின்னா 4 மில்லி ஆம்பியர் மினிமம். உங்க டிரான்ஸ்டியூசர் 0 மில்லி ஆம்பியர் இருந்துச்சுன்னா அங்க வந்து நீங்க 0% வச்சாவே போதும். ஓகேவா? F202 வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? F202 வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி 0. அதே மாதிரி F203 வந்து 100%, அதாவது மேக்ஸிமம் உங்க இன்புட் டிரான்ஸ்டியூசர் இருக்கு பாத்தீங்களா, டிரான்ஸ்டியூசரோட மேக்ஸிமம் இன்புட். ஓகேவா? அது வந்து 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னா வந்து 100%. அதே மாதிரி F204ல வந்து நீங்க டிஃபால்ட்டா 60 ஹெர்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய யூரோப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்ல இதாகும். நம்ம இதுல பாத்தீங்கன்னா நீங்க 50 ஹெர்ட்ஸ்னு மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி F360 வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கோம். எனேபிள் பிஐடி வந்து வயா வந்து VIA 420 மில்லி ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி மோடு, அதாவது FNOD நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஆப்ஷனல் செட்டிங்ஸ், அதாவது PID. ஓகேவா? ப்ரொபோஷனல் இன்டெகிரல் கெயின் வந்து F362, 363, 380. ஓகேவா? ஸோ இந்த 362 363 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரொபோஷனல் கெயின் வந்து இன்டெகிரல் கெயினும். 380 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ரிவர்சிங் ஆக்டிங். ஓகேவா? 0 வந்து டீஆக்டிவேட்டட். ஃபார்வேர்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஐடில ஃபார்வேர்டு பிஐடி, ரிவர்சிங் பிஐடின்னு இருக்குது. அது நான் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து அடுத்த வேற ஒரு வீடியோல பார்ப்போம். இது அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் ஒன்று ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கமாண்ட் வந்து அதாவது லோக்கலா ரிமோட்டா அப்படின்னு செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிரான்ஸ்டியூசர் வந்து 4 to 20 மில்லி ஆம்பியரா 0 to 20 மில்லி 0 to 10 வோல்ட், அது வந்து நீங்க இந்த சுவிட்ச் த்ரூவா வந்து நீங்க எந்த இன்புட்ல கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க அந்த செட் பாயிண்ட் வந்து எங்க கொடுக்குறீங்க, அதாவது கீபேட் இல்லையா இல்லைன்னா வந்து வேற ஒரு டெர்மினல் த்ரூவா கொடுக்குறீங்களா அப்படின்னு அதையும் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிஐடி வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பேசிக் பேராமீட்டர்ல. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஒரு 9 செட்டிங்ஸ் தாங்க பேசிக்கா இருக்குது. ஓகேவா? இதை வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னாவே வந்து பிஐடி வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம வேற பேசிக்ஸ், அதாவது டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கு. வோல்டேஜ், மினிமம் வோல்டேஜ், மேக்ஸிமம் வோல்டேஜ், மினிமம் ஃப்ரீக்வன்சி, ஆர்பிஎம், கரண்ட், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோட்டரோட நேம் பிளேட்டை வச்சு ஆல்ரெடி இப்போ நீங்க எத்தனை கிலோ வாட் விஎஃபி யூஸ் பண்றீங்களோ அது டிஃபால்ட்டா இருக்கும். வேணும் அப்படின்னா நம்ம வந்து நேம் பிளேட் தகுந்த மாதிரி அந்த பேராமீட்டர்ல போய் மாத்திக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பேசிக் செட்டிங்ஸ். மெயினா பாத்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம வந்து விஎஃப்டி வந்து ஆன் பண்ண உடனே நம்ம எவ்வளோ செட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எவ்வளோ பார் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த விஏபி வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு வந்து இதுல டீடைல்டா வேணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்க? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஹெல்ப் வேணுனாலும் ஓகே, அஃபிஷனல் ஹெல்ப் வேணாலும் ஓகே, கண்டிப்பா நம்ம பண்றோம். ஓகேவா? நான் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், அஃபிஷியலாகவும் பர்சனலாகவும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வேற ஒரு வீடியோவில் இன்னும் வேற ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் பார்ப்போம். அது வந்து பாய் ஃப்ரம் மீ.